ஸோ இந்த கொஷினில் எப்படின்னா இது நார்மல் கொஷின் தான். 15 men வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். நம்ம எப்பவுமே கொடுக்கும்போது மென்ஸ் தனியாக டேஸ் தனியாக எழுதிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மென்ஸ் இருக்குது, டேஸ் இருக்குது. இப்போ 15 men can complete a work in 40 days. 15 men can complete in 40 days. How long will it take if again இவங்க கூட வந்து again 15 பேர் ஆட் ஆகிருக்காங்க? அப்போ இங்கே டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணது 30 பேருக்கு. 30 பேருக்கு இப்போ எவ்வளோ டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா மெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சேம் டைப் ஆஃப் ஒர்க் வந்து இப்போ கண்டிப்பாக டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து மாற்றி எழுதிடணும். ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸாம் வச்சுட்டு இங்கே வந்து 40ஆகவும் சேஞ்ச் பண்ணி எழுதிடணும். அப்போ ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னா 50 30க்கு வந்து எக்ஸ் இங்கே 40. ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 15 into 40 equal to 30 into x. ஸோ இது நமக்கு தெரியும் 2 times. ஸோ இதுக்குன்னா again 2 times 20. ஸோ x equal to 20. ஸோ ஒர்க் டன் ப்ராப்ளம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். தேங்க்யூ.